ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேச்சுலர்ஸ் கிச்சனில் சிம்பிளான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கரை வச்சு நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது நம்ம தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்குமே ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். பாத்திரமில் ஒரு 2 கிளாஸ் போல் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோயா சங்க்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன், அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டிட்டு சுத்தமான தண்ணியில் 2-3 தடவை நல்லா அலசிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலியை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், பூண்டு பற்கள் ஒரு 5 பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே சீரகமும் பூண்டும் சேர்ந்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளோட கிரேவிக்கு. ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே மிளகாய்த்தூள் நல்லா வதங்கும் போது கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அடுத்ததாக ஒரு வெங்காயமும் 3 தக்காளியும் விழுத அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு நமக்கு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இடையில நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட கிரேவி ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. கடைசியாக கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தழை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் அதை கொஞ்சம் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.